This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல். ஸோ கீரை பொரியலுக்கு நான் இப்போ சிறுக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கிற ஒரு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு. அது நீங்கள் எந்த பருப்புனாலும் எடுத்துக்கலாம். வேக வச்சு நீங்கள் பருப்பு சாம்பார் எதுவும் செய்யும் போது அதை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயும் சீரகமும் நான் பொடியாக மிக்சியில் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடாயத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அந்த வெங்காயமும் அந்த காஞ்ச மிளகாவும் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் கீரை டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கின பிறகு கீரை ஆட் பண்ணலாம். ஸோ கீரை வந்து நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இன்னொரு தடவை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அந்த கீரையில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது சில நேரம் கீரையில் மண் தெரியும், கடிப்படும். ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா கீரை நிறைய பேர் சேர்க்கும் போது இந்த இது வரும், அதுக்காக இந்த ஜெனரலாக சொல்கிறேன். கீரை ஆட் பண்ணிவிடுங்க. கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வதக்கிடுங்க. தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து கீரை அதில் இருக்கிற தண்ணியிலே அது அப்படியே வேகும். அதனால் இந்த பொரியலுக்கு வந்து தண்ணி சேர்க்காதீங்க. ஸோ நல்லா கிளறிட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வைங்க. மீடியம்லலாம் வேண்டாம், சிம்மில் வச்சிங்கன்னா தான் அந்த கீரை நல்லா வேகும். ஏன்னா தண்ணி நம்ம சேர்க்கலை, அதில் இருக்கிற தண்ணியில் தான் அது வேகுது. அதனால நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா ஒரு ஹாஃப் குக்டு ஆன பிறகு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஸோ உப்பு வந்து ரொம்ப சேர்க்காதீங்க. கீரை வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும் நிறையா உப்பு உடனே. அதனால் பார்த்து லிமிட்டாக கீரை உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் வந்து அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடுங்க, ரொம்ப இல்லை, ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறம். ஸோ நான் இப்போ திறந்து பார்க்குறேன் கீரை எப்படி வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறேன். கீரை நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த தேங்காய் சீரகம் மிக்சியில் அரைச்சி வச்சாலே அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிடுங்க. அதோட பருப்பு இருக்குல்லையே, அந்த வேக வச்ச பருப்பு, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுது. ஸோ அதை நான் அப்போவே எடுத்து வச்சதுனால அந்த பருப்பு இறுகிடுச்சு. அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுது பருப்பு கீரைக்கு வர்றதுக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துட்டு கிளறிடுங்க. கிளறிட்டு மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா சுண்டாக கிளறிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான சிறுகீரை பொரியல் ரெடி. ஸோ இது சிறுகீரைன்னு கிடையாது, பொரியலுக்கு என்ன பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ கிரேட் டே.